ஹாய் காய்ஸ், இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கார் வாஷுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் கார் வாஷு, பாலிஷு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் க்ளீனிங்கு, ஹெட்லைட் பாலிஷிங் அந்த மாதிரி டோட்டல் ஆல்ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஷாப் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் ரோட்டில் வந்தீங்கன்னா 5th லெஃப்ட் வந்தீங்கன்னா இந்த ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ரெயின்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் தரேன். கண்டிப்பாக இந்த ஷாப்பில் வந்து புக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா இந்த ஷாப் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குனால நிறையா கார்ஸ் வருது, நிறையா பைக்ஸ் வருது. நான் இருக்கும் போதே நிறையா பைக்ஸ் வந்துச்சுன்னா நான் புக் பண்ணிட்டு தான் வந்தேனே. புக் பண்ணிட்டு வந்துமே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மேட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கேப்பில் இருக்க அழுக்கு, அப்புறமேட்டு ரொம்ப மைன்யூட்டாக இருக்க அழுக்கு எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹை ப்ரெஷர் கொடுத்து ஏர் அடித்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வேக்யூம் போட்டு அதில் இருக்க டஸ்ட்டு ரிலீஸ் பண்ண டஸ்ட் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக படிச்சுக்கிறாங்க. எனக்கு முன்னாடி ஒரு காரை கழுவிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கார் கழுவிட்டு இருக்காங்க, 2 பேர் பைக் கழுவிட்டு இருக்காங்க, இன்னும் 2 பேர் வந்து அந்த காரை கழுவிட்டு இருக்காங்க, என் காரை. அந்த மாதிரி வந்து 2 3 மொத்தம் 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப குயிக்காக தான் வேலை நடக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வேலை நடக்குது. நோ ப்ராப்ளம். பட் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டு வர்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது. ஏன்னா நான் இன்றைக்கி போகும்போது வந்து ஃபுல் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு கார் வர அடுத்த கார் பின்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வேளை இன்றைக்கி தான் அந்த கூட்டமாக இல்லை டெய்லியும் தான் அந்த கூட்டமாக எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸிங்க. ஏன்னா ஃபுல் வாஷே வந்து செடான் டைப் கார் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸு, எஸ்யூ வந்து 600 ருபீஸு. ஃபுல் வாஷ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் க்ளீனு, அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபுல் பாடி வாஷு. ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த கடையை. நான் ஃபஸ்ட்டு கார் எடுத்து பண்ணி பார்த்தாங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணிடுறாங்க. அண்டர் சேஸ் கொடுத்து ரொம்ப க்ளீன் பண்ணிடுறாங்க. அண்டர் ஃபுல்லாகவே அந்த செம்மண்லேருந்து எல்லாமே எனக்குலாம் ரொம்ப நாரி இருந்துச்சு. அது எல்லாமே க்ளீன் பண்ணி இப்போ பாருங்கள் அந்த வீலில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடுறாங்க. வீலில் இருக்க அழுக்கு எடுத்துகிட்டு டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப்பில் அந்த ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ப்ரே, அப்பா எனக்கு காரை பார்க்கவே அப்படியே ஜம்முன்னு இருக்குது காய்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 600 பரவாயில்ல காய்ஸ். ஏன்னா 5K போயிட்டோம்னா 900 800 வருது. அதே மாதிரி 2 பேர் வாஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் மேலே ஏறி ஒருத்தர் கீழே ஏறி. கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 மினிட்ஸில் நான் கார் வாஷ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சாச்சு, தொடச்சும் முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த கடை. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு. ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 600 இந்த அளவுக்கு ஒர்த்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபைனலாக நான் வந்து அவுட்புட் கொடுக்குறவங்களுக்கு பாருங்கள். அடுத்தது கார்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 பேர் வந்து துடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார் பாலிஷ் போடுறாங்க. வேறு ஒரு காரு பாலிஷ் பாருங்கள் எப்படி போட்டிருக்காரு. நீட்டாக வந்து அந்த பாலிஷ் க்ரீமை போட்டுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் பாலிஷ் க்ரீம் போட்டு ஒரு ஸ்ப்ரே இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து அவங்க பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது காய்ஸ். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப நீட்டாக பொறுமையாக நிதானமாக பண்ணுறாங்க. ஒன்றும் அவசரப்படலை அவங்க. அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சைடு முடிச்சுட்டு இந்த சைடு பண்ணுறாங்க. பைக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து நிற்க வச்சு ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ், இதே கார் மாதிரியே தான். ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷு, சோப்பு, அதுக்கப்புறம் தேய்ச்சி அதுக்கப்புறம் வேக்ஸ் போட்டு க்ளீன் பண்ணி ஜம்மு நிறுத்திடுறாங்க. அதே மாதிரி பைக் வந்துக்கிட்டே இருக்குது காய்ஸ். எனக்கு சீரியஸாக நான் இருந்து 30 மினிட்ஸில் இவ்வளோ வந்திருக்குன்னா நீங்களே நினச்சி பாருங்களே. ஏன்னா நான் இவ்வளோ வரும்னு நினச்சி பார்க்கல நான். ஏன்னா கடை ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்களை மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் புக் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது பாருங்கள் BMW செடான் டைப் வந்துருச்சு. செடான் டைப் BMW பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் தான். 500 ருபீஸ்க்கு இந்த கார் கழுவுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு 500 ருபீஸ்க்கு. அதே மாதிரி ரொம்ப அவசரப்படுறதே இல்லை. நிறையா கார்ஸ் இருக்குது. அதனால சோப்பு இந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் போடாமல் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பொறுமையாக நிதானமாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட்டாக கழுவி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க காய்ஸ். இதுதான் ஆஃபீஸ் ரூமு. இதில் ஃபோன்பே, கூகுள் பே எல்லாமே அக்செப்டடு. அதே மாதிரி ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து 500 ஆரம்பித்து 1600 வரைக்கும் இருக்குது. வித் பெயிண்டிங்கு வித் பாலிஷு எல்லாமே கம்பேர் ஆகுது. அதனால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஹெட்லைட் பாலிஷ் எல்லாமே இருக்குது. கடையோட ஷாப் டைம் பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே 8 o'clock to 7 o'clock, சண்டே மட்டும் 8 to 2 தான். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் அவுட்புட்ஸ்லாம் போடுறேன் பாருங்கள். இதான் வந்து பைக் வாஷ் பண்ணி முடிச்சது. அதுக்கு முன்னாடி அவுட்புட், இதுக்கு முன்னாடி இதுவும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு கார், இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உள்ள இன்டீரியர் ஒயிட் கலர் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட்டாக இருக்குது காய்ஸ். கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் 500 இவ்வளோ ஒர்த்தாக க்ளீன் பண்ணி தருவாங்களா, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா 500 இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி தருவாங்க. என் கார் எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக நீட் அண்ட் க்ளீன். வெள்ளை கலர் அப்படியே அங்கே பாருங்கள் பால் மாதிரி இருக்குது. அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க சீரியஸாக. ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபுல் வாஷே பார்த்தீங்கன்னா வந்து 500 to 600 தான். 500 பார்த்தீங்கன்னா செடானு, 600 வந்து எஸ்யூவிக்கு சொல்கிறேன்.
பாடி வாஷ் பார்த்தீங்கன்னா 400 to 500. 400 பார்த்தீங்கன்னா செடானு, எஸ்யூவிக்கு வந்து 500. பாடி வேக்ஸ் பார்த்தீங்கன்னா செடானுக்கு 800, எஸ்யூவிக்கு 1000. இன்டீரியல் எக்ஸ்டீரியல் கிளீனிங் 1500. அந்த மாதிரி நிறையா வேரியேட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் சேஸ் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 2200 to 2800. அதுக்கப்புறம் ஹெட்லைட் பாலிஷ்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹெட்லைட் பாலிஷ் பார்த்தீங்கன்னா 1400 to 1600. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி பைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 150cc பார்த்தீங்கன்னா 180 ருபீஸு. 150க்கு மேலே 200cc 250cc போயிட்டிங்கன்னா 200 ருபீஸு. இது சூப்பர் பைக்ஸ் டியூக்கு, கவாஸ்கி அந்த மாதிரி பைக் போட்டிங்கன்னா வந்து 250 ருபீஸு. இதில் வந்து செயின் லூப் அடிச்சு கொடுக்குறாங்க. செயின் லூப் எந்த பைக்காக இருந்தாலும் 50 ருபீஸ் மட்டும்தான். இங்கே பாருங்கள், அவுட்புட் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது கைஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 600 இவ்வளோ நீட்டாக இன்டீரியல் ஆகட்டும் எக்ஸ்டீரியல் ஆகட்டும் வந்து நீட் அண்ட் க்ளீனாக அங்கே பாருங்க எப்படி கண்ணாடி மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக க்ளீனாக பண்ணி தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு புக் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் புக் பண்ணாமல் போயிட்டு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நான் புக் பண்ணிகிட்டே வந்து 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். ஸோ நீங்கள் புக் பண்ணாமல் போனீங்கன்னா 1 hour ஆகும், 2 hours 3 hours ஆகும். ஏன்னா கார் வந்துக்கிட்டே இருக்குது, பைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கடை எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, மனசு திருப்தியாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக இப்போ தான் ரொம்ப நீட்டாக அப்படியே பளிச்சுன்னு இருக்குது காரு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி 500 600 வந்து வாஷ் வந்து இந்த அளவுக்கு நீட்டாக பண்ணித்தரக்கு வேறு ஏதோ ஒரு கடை இருந்தாலும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காய்ஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.